குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறேங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா பணம் பெருகும் வழிமுறைகள். பணம் பெருகும் வழிமுறைகள்னு உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் தேடுதல் ஈடுபட்டிருப்பீங்க. எப்படி பணத்தை பெறுகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தேடுதலாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். பணம்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து 2ஆம் ஸ்தானம், லக்னத்துக்கு அடுத்த இடம் வந்து பணம், வருமானம். இதில் பார்த்திங்கன்னா எப்படி பணத்தை பெருக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் பணத்தை பெருக்கணும்னா பணத்தை வந்து செலவு பண்ணணும். எப்போ வந்து பணத்தை வந்து செலவு பண்ண தயாராக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து பணம் பெருகும். நீங்கள் பணத்தை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிங்கன்னா பணம் பெருகாது. இது ஏன்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருப்பீங்க. அதாவது பணத்தை வந்து நீங்கள் வந்து நீரோட்டம் மாதிரி ஓட விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்திங்கன்னா அது பெருகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால் பணம் வந்தால் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற காசை வந்து சேமித்து வைங்க. தேவைக்கே வரமாட்டேங்குதுங்க, எங்கெங்கே போய் செலவு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு சில வழிகள் நான் சொல்கிறேன். நிறையா உங்களுக்கு வந்து என்னையோட அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க ஜோதிடத்துறையில். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் பேசுகிறேன் உங்கள் கூட. மற்றவங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் என்னையோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ பண ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் பணத்தை நிலை நிறுத்தணும் அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் பண்ணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. வீட்டில் கல்லுப்பு குறையாமல் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்லுப்பு வந்து ஜாடியிலையோ இல்லைன்னா சட்டி பார்த்தீங்கன்னா மண் பாண்டம் அதில் வந்து நீங்கள் கல்லுப்பை வச்சுக்கிறது வந்து ரொம்ப சிறந்த முறைங்க. அதே மாதிரி ஊறுகாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குபேரனோட பிடிச்ச ஒரு விஷயங்க. அதனால் ஊறுகாயை வந்து பாட்டிலில் சேமித்து வீட்டில் வச்சுக்கிறது, ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண வரவை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க, இல்லை வார சம்பளமோ மாத சம்பளமோ நீங்கள் ஒரு அமௌண்ட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தில் செலவு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 கிலோ கல்லுப்பு வாங்கணும். அப்படி இல்லையா 1 கிலோ சர்க்கரை வாங்கணும். அதே மாதிரி அதுவும் இல்லைன்னா 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் செலவை என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். செலவு முதல்ல கடனை கொடுப்போம். தவறே, கடனை வந்து கட்டக்கூடாது. செலவாக நீங்கள் ஒரு 10,000 ரூபா பணம் வாங்குறீங்க உங்கள் சம்பளமாக, அது வந்து செலவு வந்து இறைவனுக்கானதாக இருக்கணும், உங்கள் வீட்டுக்கான பொருட்கள் வாங்குறதா இருக்கணும். இப்போது கல்லுப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்க. சர்க்கரை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட அம்சங்க. மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாங்க. மல்லிகைப்பூ வாங்கி சாமி படத்துக்கு போடலாம், இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு கொடுக்கலாம். முதல் செலவு. அதே மாதிரி எது பண்ணக்கூடாது, கடன் கட்டக்கூடாது. அதே மாதிரி இப்போ பெட்ரோல் போடணும் அப்படின்ட்டு போய் காசையை போய் பெட்ரோலில் போடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. செலவு வந்து நம்ம இப்படி பண்ணணும். அதே மாதிரி சம்பளம் வாங்கின உடனே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. சம்பளம் வாங்கிட்டு ஒரு 100 ரூபா நீங்கள் வந்து இறைவனுக்குன்னு எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேது பாதிக்கப்பட்டிருக்கும். 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலோ 2ஆம் அதிபதி கூட கேது இருந்தாலோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வரும், இல்லைன்னா பணமே வராது. பணம் வந்தாலும் உங்களை அதை வச்சு எப்படி செலவு பண்ணுறதுங்கிறது தெரியாது. இப்படி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பணங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குருன்னா வந்து பார்த்தீங்கன்னாங்க லட்சக்கணக்கில் வரப்போம். சுக்கரன்னா 1000 2000 அப்படி வரப்படும். 2ஆம் அதிபதி பணத்துக்கு வந்து இது பண்ணும். 2ஆம் இடத்தில் ராகு கேது சனி செவ்வாய் இது போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் பணம் வர்றதுல கொஞ்சம் தடை ஏற்படுங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி கூட வந்து ராகு கேது சனி செவ்வாய் பாவகிரகங்கள் சேர்க்கை இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரவுல தடை ஏற்படும். இப்போ வந்து நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு பணத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இறைவனுக்கு எடுத்து வச்சு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
சரி. பண ஈர்ப்பு விதி இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வந்து எங்கே வைப்போம்? நம்ம வந்து குபேர மூலையில் ஒரு பீரோ இருக்கும், பீரோவில் வைப்போம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்து பணம் தங்காது. பணம் பீரோவில் கொண்டு போய் வச்சாவே பணம் உடனே அங்கேருந்து வெளியே போயிடும், செலவாயிரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ இந்த இந்த மாதிரி பணம் வந்து பீரோவில் தங்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை வந்து சமையல் கட்டில் கொண்டு போய் வைங்க. நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள்லாம் வந்து அஞ்சரை பெட்டியில் தான் வந்து பணத்தை சேமித்து வைப்பாங்க. ஏன்னா அந்த சமையல் கட்டில் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இப்படி வாசனை பொருட்கள், மசாலா பொருட்கள் எல்லாம் அங்கே வந்து இருக்கும். இந்த பணத்தை வந்து அந்த டப்பாக்குள்ளே, கடுகு டப்பா, துவரம்பருப்பு டப்பா, அந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு போட்டு தான் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து நிறைய சேமிச்சாங்க, பண வரவுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படி பண்ணுறதில்ல. பணத்தை வந்து பீரோவில் தான் கொண்டு போய் வைக்கிறோம். அது ஒரு சில பேருக்கு அது தங்குதுங்க, ஒரு சில பேருக்கு தங்குறதில்ல. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பணத்தை வந்து சமையல் கட்டில் வைங்க. ஏன் சமையல் கட்டில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக பணம்னா சுக்கரங்க. அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற 2000, 3000, 4000, 10,000 இது வந்து சுக்கரனோட காரகத்துவம். சமையல் கட்டுனா செவ்வாயோட காரகத்துவம். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா கணவன், சுக்கரன் அப்படின்னா மனைவி. அப்போது நேச்சுரலாகவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கும், ஒரு பெண்ணுக்கு ஆணை பிடிக்கும், 2 பேருக்கும் ஈர்ப்பு இருக்கும், இயற்கையான விதி. அதுபோல தான் இப்போ நம்ம சமையல் கட்டில் கொண்டு போய் பணத்தை வைக்கும் போதும் பணம் ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 ரூபா, 200 ரூபா, இல்லை 500 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்டு டெய்லி சம்பாதிப்பீங்க, செலவு பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பணத்தை வந்து நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவிலையோ இல்லை வந்து கடுகு டப்பாலையோ எதுலேயோ ஒன்று நீங்கள் அந்த மசாலா பொருட்கள் இருக்கிற டப்பாவில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சமையல் கட்டில் பணத்துக்குன்னு ஒரு சின்ன டப்பா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் போதுமானது, அதை ரெடி பண்ணி அங்கே வச்சுருங்க. பணம் எவ்வளோ 100 ரூபா இருந்தாலும் சரி, ஒரு 300, 400 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து மடக்கி சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போடணும். பணத்தை வந்து எப்பவும் சுருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகும். எப்படின்னா இப்படி பணம் மடக்கிறத விட்டு இப்படி சுருட்டி, பாம்பு சுருண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் பணத்தை வந்து உள்ளே வைங்க. வச்சுட்டு மறுபடியும் செலவு பண்ண போவீங்கல்ல, அப்போது வந்து அங்கேருந்து இப்போ ஒரு 100 ரூபா இன்னைக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம்னா, அந்த 100 ரூபாயும் நீங்கள் அந்த சமையல் கட்டில் இருந்த டப்பாவில் இருந்தால் எடுக்கணும். எடுத்து செலவு பண்ணணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும், ஏதாவது ஒரு வருமானம் வருதுன்னா அதை கொண்டு வந்து உங்கள் மனைவி கிட்ட கொடுங்க, இல்லை உங்கள் பொண்ணுங்க கிட்ட கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கொண்டு போய் டப்பாவில் வைக்கலாம். நீங்கள் எது செலவு பண்ணாலும் செலவு பண்ணுறது அமௌண்ட்டு, மிச்ச அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து டப்பாவில் வைக்கணும். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து சமையல் கட்டில் தான் வைக்கணும். வரவு செலவு, அதாவது எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதும் எடுத்துகிட்டு போகிறதும் நீங்கள் சமையல் கட்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. பண வரவுகள் வரும். அதாவது என்ன சொல்கிறதுனா, கண்டிப்பாக மணி ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக கையில் காசு புழங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி முறையை நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு பண ஈர்ப்பு விதி வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட ஏன் கொடுக்கணும்னா, மனைவினா சுக்கரன். ஸோ வந்து சுக்கரனா லட்சுமிங்களா, அங்கே வந்து பணம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட காரகத்துவம். ஏன்னா அவங்க வந்து கடல்ல இருந்து தோன்றினாங்க, அதனால கல்லுப்பு வந்து மகாலட்சுமின்னு சொல்றாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை, இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கரனோட காரகத்துவம். ஸோ அதுவும் வேலை செய்யும். செவ்வாய் ஆல்ரெடி அங்கே வேலை செய்கிறாரு. செவ்வாய்னா சமையல் கட்டு, அடுப்பில் என்ன பண்ணுவோம் நம்ம, நெருப்பு, அதுதான் செவ்வாயோட காரகத்துவம். ஸோ இது எல்லாம் அதே மாதிரி வாசனை, இப்போ வாசம் வர பொருட்கள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசனை பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த மசாலா பொருட்கள்லாம் வாசனையே கொடுக்குங்க. இது ஒரு விதி. அதே மாதிரி உங்கள் சாமி படத்துக்கு வந்து நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் மகாலட்சுமியை வந்து கும்பிடலாம். நெய் விளக்கு இதுவும் போடும்போது மகாலட்சுமியோட வாசம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் என்கிட்ட ஒரு கஸ்டமருக்கு நான் சொல்லியிருக்கேன், அவங்களும் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த பரிகாரம் ரிசல்ட் கிடைக்குதோ அதை மட்டும்தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக இதை வந்து பண்ணுங்கள். பணம் வந்து
நீங்கள் கொண்டு போய் எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த சமையல் கட்டில் வைக்கணும், சுருட்டி வைக்கணும், லப்பர் பேண்ட் போட்டு கட்டாக வைக்கணும். இப்போ ஒரு 500 ரூபா 5 தாள் சேர்ந்தது ஒரு கட்டு, அதை போட்டு வைக்கிறீங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு டப்பா இது மாதிரி டப்பாவில் வைக்கணும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது எடுத்துகிட்டு வர்றதும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதும் எல்லாமே ஒரே இதாக இருக்கணும். கண்டிப்பாக பணம் பெருகும். நான் சொன்ன அந்த முதல்ல சம்பளம் வந்தோடனே என்ன பண்ணணுங்கிறத சொன்னதை அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு கிடையாது. உங்களுக்கு பண வரவு தடையாக இருந்தாவே உண்டியலில் நீங்கள் காசு செய்வீங்க. உண்டியல்னா கேதுவோட காரகத்துவம், தடைனா கேது. நீங்கள் உண்டியலில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அது வந்து கேதுவோட காரகத்துவம். அப்போ வந்து நீங்கள் அந்த கேதுவில் சாமிக்காக நீங்கள் பணத்தை போடும்போது உங்களுக்கு பண வரவில் இருக்க தடைகள் நீங்கும். மறுபடியும் இதுபோல் உபயோகமுள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.